எந்த அலுவலகம், எந்த ஊர், பட்டா எண் இருந்தால் இங்கே போடணும். பட்டா எண் எனக்கு இல்லை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு இருந்ததுன்னா பட்டா எண் போட்டு சேர்க்க கொடுத்துருங்க. எனக்கு இல்லை, அதனால் நான் போடாமல் அடுத்து வந்துடுறேன். இது சர்வே எண். ஃபஸ்ட்டு சர்வே எண்ணில் சதுர மீட்டராக சதுர அடி அடிக்க போகிறீங்களான்னு செலக்ட் பண்ணணும். மேலே நான் சதுர மீட்டரில் தான் அடிக்க போகிறேன், அதனால் அதை நான் கிளிக் பண்ணலை. மேலே அப்படியே இருக்குது. அடுத்து நத்தமாக ஊரகமாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சர்வே எண், புல எண், உட்பிரிவு இருந்தால் உட்பிரிவு போடணும். பை போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பார் போட்டு, அது கீழே இருக்கிறது தான் உட்பிரிவு. அதை போட்டுட்டு தெரு பெயர் செலக்ட் பண்ணணும். மொத்த சதுர மீட்டர் இந்த பாக்ஸில் அடிக்கணும். அந்த மொத்த சதுர மீட்டரில் நம்ம எவ்வளோ இப்போ அடமானம் கொடுக்க போகிறோம் அந்த சதுர மீட்டரை இந்த பாக்ஸில் அடிக்கணும். மதிப்பு தேவையில்லை. இதுக்கு கிரையமோ இல்லை செட்டில்மெண்ட்டாக இருந்தால் மதிப்பு போடலாம். இது எம்ஓடின்றதால மதிப்பு தேவையில்லை. நான் சேர்க்க கொடுத்துட்டேன். கீழே வர செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியாக இருக்குது. தப்பாக இருந்தால் எடிட் ஆப்ஷனும் இருக்குது, டெலிட் ஆப்ஷனும் இருக்குது. எதுன்னு பார்த்து நீங்கள் இங்கே எது வந்தாலும் பண்ணிடணும். தப்பாக இருந்தால் இங்கே மாற்றிக்கணும். எல்லாம் சரியாக இருக்குது. நான் அடுத்து போயிடுறேன். இப்போ எல்லை விவரங்கள். எல்லை விவரம்னா நம்ம சொத்து நடுவில் இருக்குது. நம்ம சொத்துக்கு 4 பக்கமும் யாருடைய இடம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு இங்கே அடிக்கணும். சொத்துக்கு வடக்கில் என்ன இருக்குது, தெற்கில் என்ன இருக்குது, 4 பக்கமும் என்னென்ன இருக்குதுன்னு இங்கே அடிச்சிடணும். இது எல்லாமே அந்த பத்திரத்துலேயே இருக்கும். முன்னாடி பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் அடமானம் வைக்க போகிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டேருந்து அந்த இடத்த வாங்கணுமோ அந்த பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு, அந்த பத்திரத்தில் இந்த 4 பக்கமும் என்னென்ன சொத்துக்கு என்னென்ன இருக்குதுன்னு சக்குப்பந்தி கொடுத்துருப்பாங்க. அந்த சக்குப்பந்தியை பார்த்து இதெல்லாம் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு சேர்க்கன்னு கொடுக்கக்கூடாது, அடுத்து அதை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அளவு, சொத்தோடைய அளவு ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் 1ன்னு கொடுத்துட்றேன். ரெண்டாவது இருக்க பாக்ஸில் எதுவும் கொடுக்க வேணாம், அதுவே அந்த 1 ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அடுத்து 3வது இருக்க பாக்ஸில் நம்ம எவ்வளோ சதுர மீட்டர் கொடுக்க போகிறோம், 100. அந்த 100 இங்கே போட்டுறேன். அடுத்து கொடுத்துடணும். இந்த பாக்ஸில் என்ன ஊர், சர்வே நம்பரு, மொத்த சதுர மீட்டரு, அதில் நம்ம எவ்வளோ அடமானம் வைக்க போகிறோமோ அந்த சதுர மீட்டரு எல்லாத்தையும் டைப் பண்ணணும். நம்ம எது டைப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் அதை வந்துடுச்சு பாருங்கள். அதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தா மறுபடியும் தமிழில் வந்துடும். ஃபஸ்ட் டைமு அப்படி தான் வரும். ரெண்டாவது அதை ஓகே கொடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தமிழ் தெரிஞ்சால் தான் இதை ஃபாஸ்ட்டாக நம்மளால் டைப் பண்ண முடியும். அது தெரியாமல் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி அதை தமிழில் கன்வெர்ட் மாற்றி அதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இதுவே தமிழ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக டைப் ரைட்டிங்கில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்தாச்சு. இதில் ஏதாவது சொத்து விவரம் இருந்தால் சேர்த்துக்கணும். மரம், கிணறு, நடைபாதை அந்த மாதிரி இருந்தால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுக்கணும். இதெல்லாம் கிரையத்துக்கு செட்டில்மெண்ட்டுக்கு தான் தேவைப்படும், இதுக்கு தேவையில்லை. இப்போது இருந்தால் தான் கொடுத்து சேர்க்க கொடுக்கணும், இல்லை அதனால் அடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம இங்கே உள்ள என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே வெளியே சேர்ந்துருச்சு பாருங்கள். மனை, அலுவலகம், ஊர் பேர், சர்வே எண், சதுர மீட்டரு, இது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. இப்போவும் இதில் ஏதாவது அப்போ முன்னாடி நம்ம தப்பு பார்க்காம இப்போ தப்பாக அடிச்சிருந்தால் இப்போ சரி பண்ணிக்க எடிட் ஆப்ஷன் இருக்குது, சரி பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். அடுத்து வந்தாச்சு. கடன் தொகை. நம்ம இப்போ பேங்க்கில் நம்ம சொத்து அடமானம் வச்சு எவ்வளோ கடன் தொகை அவங்க கொடுக்க போகிறாங்க
அவங்க எவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே போடணும். நான் 5 லட்சம்னு போட்டுக்கிறேன். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, முத்திரை திருவையில் சலுகை இல்லாத கடன். நம்ம இப்போ அதை செலக்ட் பண்ணணும். இது விவசாயத்துக்காக நிலத்தை அடவு வச்சு வாங்கினாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணால் பதிவு கட்டணம் வருது பார்த்தீங்களா, ஃபீஸு, அதில் நம்மளுக்கு பாதி 1/2% ஃபீஸ் தான் வரும். இப்போ நான் மனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நம்ம முத்திரை தீர்வையில் சலுகை இல்லாத கடனை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க அதை செலக்ட் கொடுத்துடணும். அதை கொடுத்த உடனே அடுத்த பேஜ் வந்துடும். அடமான வைப்பவரோட பேர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சாட்சியோடு வந்துடும். அடமான வைப்பவரோட 2 சாட்சி சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த மேலே இருக்கிறதெல்லாம் இது அவசியம் இல்லை, பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை தேவைப்படாது உங்களுக்கு, இதெல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துடலாம். இப்போது ஃபீஸு, ஸ்டாம்ப் ஃபீஸு எல்லாமே இங்கே வந்துடுச்சு பாருங்கள். கடன் தொகை 5 லட்சம், முத்திரை தீர்வை 2500, அதாவது 1/2% தான் முத்திரை தீர்வை. பதிவு கட்டணம் 5000, 1%. அக்ரிகல்ச்சராக இருந்தால் இந்த பதிவு கட்டணமும் 2500 வந்திருக்கும். நம்மளது மனைன்றதால 1% தான் 5000. கீழே எல்லாம் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு அவ்வளோதான். வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அதை கிளிக் பண்ணிடணும். இப்போ நம்மளோட டிபி நம்பர் வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த டிபி நம்பருக்கு எப்படி டோக்கன் போடுறதுன்றதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவிலே. இதெல்லாம் எனதாவணம் கிளிக் பண்ணணும். டிபி நம்பருக்கு கீழே எனதாவணம் இருக்கும். சப்போஸ் இல்லை, டிபி நம்பர் நான் நேற்று எடுத்துட்டேன், இப்போ நான் டோக்கன் இன்றைக்கி இது காலையில் தான் டோக்கன் போட போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்றைக்கி லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு ஆவணப்பதிவில் போயிட்டு இது நான் அங்கே டிபி நம்பர் கீழே இருந்ததை கிளிக் பண்ணதால் இது ஓப்பன் ஆச்சு. உங்களுக்காக நான் ஆவணப்பதிவுலேருந்தே வரேன். பதிவு செய்தல் ஆவணப்பதிவு. ஆவணப்பதிவில் போயிட்டு நம்ம வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே இருக்க பாருங்கள் எனது ஆவணம். அந்த எனது ஆவணத்தை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் நம்ம அடித்த டிபி நம்பரு, உரிமை ஆவணத்தின் ஒப்படைப்பாவணம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அடையாள வில்லை செயல்பாட்டை துவக்குக அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ண உடனே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் எதை செலக்ட் பண்ணணும்னா நாள், அந்த தேதி, அதில் எந்த தேதி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டைமு, இப்போ நான் 1 to 1:30 செலக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து டோக்கன் நம்பர், 5வது டோக்கன் செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேட்டு, டைமு, டோக்கன் நம்பர், அவ்வளோதான். சமர்ப்பிக்க கொடுத்துடணும். ஓகே கொடுத்துடணும். ஆம் கொடுத்துடணும். ஆம் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய டோக்கன் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணணும். நம்ம போட்ட டோக்கன் பிடிஎஃப் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிடும். அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணணும். இங்கே சொடுக்கவும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், பிடிஎஃப் அங்கே மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டோம். நம்மளோட டோக்கன் வந்தாச்சு. இப்போ இந்த டோக்கனை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும்னா மேலேயே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். அந்த டோக்கனில் பேர்,
டேட்டு, டைமு, என்ன ஒரு சொத்து எல்லாமே அந்த டோக்கன்லேயே எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.